Hi guys, வணக்கம். Welcome to ஒரு ரிவ்யூ சொல்லுமா சார் சேனல் and this is your Arvind. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ இஸ் டர்போ. ஸோ மலையாளத்தில் மம்முட்டி நடித்து இப்போ ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஓகே, டர்போ. ஸோ என்ன மாதிரி ஸ்டோரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்முட்டியோட ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ஊர்லேயே பழகின ஒரு பையன், தம்பி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு லவ்வர் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் லவ்வையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த பொண்ணை வந்து வீட்டிலேருந்து கூப்பிட்டு வராரு. ஸோ அப்படி கூப்பிட்டு வரும்போது இவன் வந்து லைட்டாக பேக் வாங்கிடுறான். ஸோ அப்படி வாங்கினால அந்த பொண்ணை இப்போ கடைசியாக அவங்க ஊர்லேயே அவனை போலீஸ் சேர்ந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியாக அந்த பொண்ணை சென்னைக்கு கூப்பிட்டு வரான். ஸோ சென்னையில் தான் அந்த பொண்ணு வந்து பேங்க்ல மேனேஜராக ஒர்க் பண்ணுது. ஸோ அவங்க கூடயே மம்முட்டியும் வரான். ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க, லைக் கடைசியாக அந்த பையனோட லவ் வந்து சேர்த்து வச்சாரா இல்லையா, அப்புறம் அங்கே வந்து ஒரு ஆன்லைன் ஸ்கேம் மாதிரி நடக்குது சென்னையில். ஸோ அந்த பேங்க்கோட இதுலேயும் வருது. ஸோ அதில் எப்படி இருந்து தப்பிக்கிறாங்க, ஸோ அந்த வில்லன் வந்து கடைசியாக இவங்களை வந்து கொண்டுறானா இல்லையா அப்படின்றது தான் ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்க போனால் ஒரு 40 மினிட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. லைக் சும்மா அந்த ஊரில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனை, ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி ஆக்சுவலாக. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் பிடிச்சவங்க கண்டிப்பாக அந்த படத்தை போய் பார்க்கலாம் தேட்டரில். அண்ட் நல்லாவே ஆக்ஷனும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3-4 ஃபைட்ஸ் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் எதுவும் பெருசாக பறக்கிறது அந்த இதுன்னு பண்ணாமல் நார்மலாக ஒரு யூஷுவல் ஃபைட்டிங் எப்படி இருக்குமோ அது மாதிரி அழகாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. அப்போ தான் அந்த கதைக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. எப்போ மம்முட்டியும் அந்த பொண்ணும் சென்னைக்கு வராங்களோ ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சுவல் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து தான் கொஞ்சம் பார்க்க ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அது அந்த கதைக்குள்ள கொண்டு போகிறதுக்காக கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2.5 hours ஃபிலிமில் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 35 to 40 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அந்த அளவுக்கு அந்த 35 to 40 மினிட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்லோவாக தெரியாது. பிகாஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா போகிறதுனால அது மறந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் கொஞ்சம் நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகிருந்துச்சு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வில்லன் மட்டும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. ஒரு மாதிரி டம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வில்லன் ரோல் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய ஆளாக அதை வேற யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஏன்னா ஒரு சென்னை சிட்டியவே ஒரு ஆட்டி வைக்கிற ஒரு வில்லன் மாதிரி, பட் பார்க்க அந்த அளவுக்கு தெரியல. ஒரு மாதிரி லைட்டாக டம்மியாக லோவாக தான் தெரிஞ்சது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் அது ஆன்லைன் ஸ்கேம் வச்சு வருது. ஸோ அந்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, யார் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க, கடைசியாக அவங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த மம்முட்டிக்கும் அந்த பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப்பை பற்றி பெருசாக சொல்லலை. பட் அது அந்த கூடயே ட்ராவல் ஆகிறதுனால ஒரு மாதிரி கரெக்டாக லைக் அதுக்குள்ளே போயிருந்தாங்க. அந்த ஆன்லைன் ஸ்கேமுன்றதை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மேபி கொஞ்சம் விட்டுருக்கலாம். பட் அதுக்குள்ளே உள்ளே போகாமல் வெறும் அவங்க கண்டென்ட் மட்டும் வச்சிருந்தனால அது எல்லாமே செகண்ட் ஆஃப் எல்லாமே பக்காவாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். சாங்ஸ் எங்கேயுமே பெருசாக எதுவுமே தெரியல. லைக் ஃபர்ஸ்ட் மட்டும் ஸ்டார்டிங் மட்டும் ஒரு சாங் இருந்துச்சு. மற்ற எல்லாமே சாங்ஸ் எதுவுமே அந்த அளவுக்குலாம் எங்கேயுமே இல்லை. அண்ட் வெறும் பிஜிஎம்ஸ் எல்லாமே அந்த ஃபைட்டிங்கில் வர பிஜிஎம் ஆகட்டும், இல்லை எல்லாமே அந்த காரோட சேசிங் அது எல்லாமே பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். லைக் ஒரு மலையாளம் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தேட்டரில் இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ மலையாளம் ஃபேன்ஸ் போய் பாருங்கள். அண்ட் நார்மல் ஒரு நல்ல ஒரு மஸ்ட் வாட்சாக தேட்டரில் அப்படின்னு போய் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் ப்ராப்ளி ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கூட பொறுமையாக கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்வேன். அண்ட் நம்ம சேனல் சார்பாக இந்த மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 3 out of 5. நீங்கள் இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரேஞ்ச் டாடா.